வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரைட்டு. ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் அப்படின்னும் போது நிறைய இந்த வாரம் அப்படிங்கிறது எப்படி? ஏன்னா சென்ற வாரம் உங்களுக்கு 3 நாள் தொடர்ந்து லீவு. டோல்லாம் செம்ம டிராஃபிக்கா, பெங்களூர் ஹைவேஸ் ரொம்ப டிராஃபிக். ஆமாங்க, அவ்வளோ பேர் ஊருக்கு போயிருக்காங்களாம். அதான் எத்தனை பேர் ஊருக்கு போயிட்டு வந்தீங்க? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ். அப்படி என்னடா முக்கியமான நியூஸ்? ஏன்னா இது முக்கியமான நியூஸ். என்ன சொல்லு. தீபாவளி பண்டிகை முன்பதிவு தொடக்கம். ஆமா, நான் அதுக்கான ஷீட் வந்து நான் போடுறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த டேட்டுக்கு வந்து இப்போ புக் பண்ணலாம், புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது அதில் அப்படியே தெரியும். ஏன்னா 60 டேஸ்க்கு முன்னாடி தான் இப்போ புக் பண்ணலாம். ஆமா, படிச்சிருக்கோம். முன்னாடி 120 நினைக்கிறேன், 120ல 60 மாத்தினாங்க. ஏன்னா நிறைய இந்த ஏஜென்சி ஆளுங்க எல்லாம் உள்ள வந்து இஷ்டத்துக்கு புக் பண்ணி வச்சு அப்புறம் நாளை எண்ட் ஆஃப் தி டே லாபி மாதிரி ஆச்சு. அதனால தேவைப்படுறவங்களுக்கு கிடைக்காத மாதிரி ஆகும். அதனால இப்போ 60 டேஸா குறைச்சனால எப்ப அக்டோபர் 16, 17, 18, 19 அதான் அப்பதான் தீபாவளி சீசன். அந்த டைமுக்கான டிக்கெட்ஸ் வந்து இப்போ ஆகஸ்ட் 17ல இருந்து ஓப்பன் ஆகுது. சூப்பர், ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க புக் பண்றதா இருந்தா புக் பண்ணிக்கோங்க. இல்ல இது நல்ல சூப்பரா இருக்கு. ஏன்னா थैंक यू, குட் இன்ஃபர்மேஷன். நம்ம சொல்ல போனா பிரைவேட் பஸ் தான் சொல்றேன். பிரைவேட் பஸ்ல மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான டைம்ல சம்மர் ரேட்டு, அதுதான் உண்மை. மதுரைக்கு நீங்க போனோம் அப்படின்னு முடிவு பண்ணாலே 3000 ரூபா 4000 ரூபா சிங்கிள் டிக்கெட். கரெக்ட். இப்போ கூலி படம் எப்படி ஒரு டிக்கெட்டே வந்து 1000 2000 நிற்கிறாங்க, அந்த மாதிரி வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனை அவங்க ஃபெஸ்டிவலாக எடுத்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் ட்ரெயினில் அந்த மாதிரி இல்லை. ஒரு அதே ப்ரைஸ், ஃபிக்ஸடான ப்ரைஸ் தான் இருக்குது. ஆனால் இன்னும் கூட்டமாக இருக்கும். அன்ரிசர்வ்னா இது ரிசர்வ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க, புக் பண்ணிவிட்டு தீபாவளியை சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். பரவாயில்ல, தீபாவளி அக்டோபர் என்னைக்கு வருது? அக்டோபர் 20 தீபாவளிங்க. கம்பெனிக்கு என்ன கொடுக்க போறீங்க சொல்லுங்கள். நீ என்ன சொல்கிறியோ பண்ணிடலாம். அப்படியா? ஓகே, நான் வந்து சரிங்க பாரு, iPhone 17 Pro Max ஐடியா வச்சுருக்கேன். டீல் கேட்கும் போதே நான் ஒரு பிளான் போட்டுட்டேன். சிவகாசிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கேருந்து உனக்கு ஸ்பெஷல் ஐஃபோன் வரும். அங்கேருந்து வருமா? ஓ தீபாவளி ஏங்க, இதெல்லாம் ரெட்மி வெட்டின்னு ஒரு காலமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பொற்காலங்கள். இப்போ அதுக்கு கூட ரெட்மி எவனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால உனக்கு ஐஃபோன் வெடியா? பரவாயில்ல. சரி, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ஒன்று சொல்கிறேன். பொதுவாகவே வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு கேமராவை யூஸ் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம நண்பர்களே ஒரு சிலர்லாம் நிறைய சாம்பிள்ஸும் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கேமரா எந்தூசியாஸ்டும் சில சமயங்களில் நல்ல சாம்பிள்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யாராவது த்ரெட் மாதிரி போடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து கோட்டட் ரீட்வீட் பண்ணிவிடுவேன் எப்பயுமே, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ நீ பார்த்துருப்ப, ஒன்னையும் நரேஷும் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். ஆனால் என்ன நான் எப்பயாவது தான் ரேராக தான் எடுப்பேன். இவர் ஃபோட்டோஸே இவர் ஃபோனில் இருக்காதுங்க. மோஸ்ட்லி நம்ம ஃபோனில் நம்ம ஃபோட்டோஸ் இருக்க ரேர். ஆமாம், எப்பயுமே அப்படிதான். ஏன்னா இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோட அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் எடுத்ததுன்னு பார்த்தா நம்ம நண்பர்களாக எடுத்திருப்பேன். பட் ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் எடுக்க மாட்டேன். அது சில சமயங்கள் நமக்கு எதுக்கு தேவையில்ல பிரச்சனைன்னு தோணும். யாராவது நம்மளை தப்பா எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் மேக்ஸிமம் மேக்ரோ எடுப்பேன். சரி, ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து கார்த்திகே சிங் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் ஃபோட்டோஸ் போட்டிருந்தாரு. செமையா இருந்தது, ரேண்டம் ஃபோட்டோஸ். ஸோ இந்த மாதிரி ரோட்ல இருக்கிறவங்களை ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாரு. அது வந்து ஷாமி 15 அல்ட்ரா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இத்தனையும் போர்ட்ரைட். ஸோ அதனால சரி, நல்ல இன்ஃபர்மேஷன் தானே, நம்ம தான் வந்து ரேண்டம் சப்ஜெக்ட்ஸ் எடுக்க முடியல, சரி யாரோ ஒருத்தர் எடுத்துருக்காங்களேன்னு போட்டோ கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமைஞ்சது இல்ல. ஆமா, எனக்கும் அமைஞ்சிருக்கு. ஆனா அது வந்து பூச்சிகளே கேண்டிட் எடுக்க முடிஞ்சிருக்கு. இப்போ கூட ஒரு பூச்சியை போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த சாம்சங் டிவைஸை பத்தி வந்திருக்கு. அப்புறம் இது பார்த்தேன், பூனை வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தது, இந்த மாதிரி வந்து சாம்சங் மார்க்கெட் ஷேர் வந்து சவுத் கொரியால இன்க்ரீஸ் ஆகிட்டே போதாமே. இதுக்கு நாங்க டாமினேஷனுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில ஒரு நாதாரி நாய் கத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த அளவுக்கு. இப்போ இதுல ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ஊர்ல சுப்ரீம் கோர்ட்ல வர ரீசெண்டா நாயை பத்தி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. நீங்க நாதாரி நாய், நன்றி உள்ள நாய் அப்படிலாம் கிடையாது. மனுஷன்ல கூட தான் இப்ப பாத்தீங்கன்னா காமனா நம்ம காரி துப்புறோம், அப்ப நன்றி உள்ளவனே கிடையாதா? எனக்கு இங்க பாரு, இதுல ஹைலைட் என்னன்னா, என் கூட இருக்கிறவன் யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். இன்டர்நெட்ல என் கூட இருக்கிற குரூப் போட்டோல இருக்கிற எல்லாருமே உத்தமர் நீங்க நினைக்கலாம். ஆனா எந்த நாய் என்ன வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஐஸ் யூனிவர்ஸ் இந்த பூனை வந்து என்னன்னா, இந்த மாதிரி சவுத் கொரியால சாம்சங்கோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமா இருந்து இப்ப டாப்ல போய் நிக்குது அப்படின்னு தெரியுதா? நான் ஏன் சாம்சங் ஃபேனா இருக்கேன்னு. சரி பரவாயில்ல, நீ இருந்துட்டு போ. இப்ப என்னன்னா 82% கிட்ட வந்து சவுத் கொரியால வந்து சாம்சங் தான் இருக்கு. மீதி 18% யாரான்னு பார்த்தா ஆப்பிள்னு இருக்கு. டேய், அதர்ஸ்ங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா உங்க ஊர்ல எப்பறம் விளங்குவீங்க அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. இப்போ நம்ம ஊர்ல என்ன ஆகுதுன்னா, என்னதான் வந்து
இப்போ ஷாமி 15 அல்ட்ரால ஒரு சில குறைகள் ஹைப்பர் வாய்ஸ் மாதிரியான குறைகளே இருந்தாலும் கூட இதோட கேமரா ஹார்ட்வேர் நம்ம ஒரு பாயிண்டா எடுத்து வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர்லாம் சாம்சங் தர மாட்டான் ஆப்பிள் தர மாட்டான்னு ஒரு சில குற்றச்சாட்டு எடுத்து மக்கள் வைப்பாங்க பொது இடங்கள்ல. இப்போ கொரியால எப்படி இருக்கும்னா எதர் சாம்சங் வச்சிருப்பான் இல்லாட்டி அந்த பக்கம் பார்த்தா ஐபோன் வச்சிருப்பான். இவங்க 2 பேருமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு செலுத்ததுல 2மே தண்ட கர்மம் தான். கொரியா வந்து அவ்வளோ பெரிய வெல் டெவலப்டு கண்ட்ரியா? ஆமா, சவுத் கொரியா பயங்கரம் இல்ல. ஆமா, எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸ் தான் மோஸ்டா வச்சிருப்பாங்க. அப்பனா அந்த ஆஸ்பெக்ட்ல A16 A12 கூட தான் வச்சிருப்பாங்க. ஆனா சாம்சங் ஃபோன் தான் அவங்க வாங்கினா. ஓகே ஓகே. சரியா, ஐடிசி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓவரால் ஸ்மார்ட் ஃபோன் சூப்பர். இது யதார்த்தமா இப்போ ஓபன் பண்ண ஆகஸ்ட் 16 ரிப்போர்ட் இருக்காங்க. சரியா, சரி ஓகே. இந்தியன் ஸ்மார்ட் போன் மார்க்கெட் 1% இயர் ஓவர் இயர் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 70 மில்லியன் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2025. சரியா, இந்த 6 மாசத்துல 70 மில்லியன் யூனிட்ஸ். சரி, இந்தியன் ஸ்மார்ட் போன் மார்க்கெட் டாப் 10 பிராண்ட்ஸ் தான். சரியா, யூனிட் மார்க்கெட் ஷேரு இயர் ஓவர் இயர் க்ரோத் செகண்ட் குவார்டர் ஆஃப் 2024 கம்பேர் பண்ணும்போது. சரியா, இதுல வந்து விவோ 23% growth. பெருத்தனமா ஏறி இருக்கான். சரியா, சாம்சங் 21% growth. ஆனா 16.5ல இருந்து போன வருஷம் இந்த வருஷம் 19% growth. சரியா, 19%க்கு போயிருக்கு. 23.5% growth. சாம்சங் வந்து 12.9ல இருந்து 14.5 மாதிரி இருக்கு. 21% growth. இதுக்கு வந்து பெரும்பாலும் என்ன காரணமா இருக்கணும்னா இந்த M35 ஓகே A16 இதுதான் காரணமா இருக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அதை வேற யாராவது வாங்குறாங்களா அப்படின்னு. பட் வாங்குறாங்க. ஃபிளாக்ஷிப்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஃபிளாக்ஷிப் சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஐஃபோன் மட்டும் தான். மற்ற எல்லாமே வந்து மிட் ரேஞ்ச் டிவைஸ் தான். எங்க கடைக்கு வந்தீங்கன்னு வைங்க அப்படின்னா சரி, உங்க கடையில் என்ன கிடைக்குது? பிரியாணி. இப்போ எங்க கடையில தான் பிரியாணி அதிகமாக விற்குங்க. உங்க கடையில தான் பிரியாணி அதிகமாக விற்குமா ஜி? சாமாஜி என்னெல்லாம் விற்கிறீங்க பிரியாணி? அப்படிதான் இங்க. சரியா, சரி. அடுத்து ஓப்போ வந்து பாத்தீங்கன்னா 25% growthங்க. மேசிவா இருக்கானே எங்க ஆளு. மேசிவ் growth. இவனுக்கு வந்து ரெனோ சீரிஸ் வந்து தூக்கி விட்டுச்சு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல்மி. அது வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னா ரியல்மி கொஞ்சம் மோசமான நிலைமைக்குள்ள தான் இருக்கு. ரியல்மி டிவைஸ் வந்து ஓரளவுக்கு ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட்ல நல்லா இருந்தாலும் கூட அவங்களோட மார்க்கெட் ஷேர்னு பார்க்கும்போது கொஞ்சம் வழுக்கு நஞ்சா இருக்கணும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாமி. அவங்களும் வேற லெவல் சேர்க்கணும் தான். ஏன்னா இவங்க பெரிய லெவல்ல டிவைஸ் எதுவுமே லான்ச்சே பண்ணல. ஆமா, ரெட்மி நோட் சீரிஸ் தான் அவங்களுக்கு டார்கெட்டே. பட் ஆனா அதுவே வந்து சொதப்பலா இருக்கனால தான் அடுத்து இருக்காங்க. மோட்டரோலா வந்து பாத்தீங்கன்னா 39% growthங்க. ஏன்னா நாங்கள் வந்து எட்ஜி 60 அப்படின்னு வார்த்தை எப்படி திறந்தோன்னு வைங்களேன். என்ன எட்ஜி 60 ஃபியூஷனா ஸ்டைலிஷா ப்ரோவா 16 சரி. ஆப்பிள் விற்கிறதே பிரியாணி மட்டும்தான். ஆனால் அதுலேயே 19% growth காமிச்சிருக்காப்புல. அடுத்து ஐக்கு வந்து 68% growth. ஏன்னா ஐக்கு ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியோ சீரிஸ்லாம் பறக்குது. நியோ 9 ப்ரோக்கு இருந்த இம்பாக்டோட நியோ 10 வந்து நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ப்ரோ கிடையாது, ஆனாலும் நியோ 10க்கு நல்ல இம்பாக்ட் இருக்கு. 10R ரெண்டுமே ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரோட இருக்கு. ஆமா, அது தவிர போய் ஃபன் பண்ணல. இதெல்லாம் ஒரு Z10 சீரிஸ் சொல்லவா வேணும்? வளைச்சு Z10R Z10 என்னமோ போயிட்டு லைட் TR மோரோவர் விவோவோட ஒரு கார்பன் காப்பி மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாங்க. போக்கோ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஒன் பிளஸ் டிக்ளைன் ஆயிருக்கா? ஒன் பிளஸ் போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பிரகாசமா தானடா இருக்கு நிலைமை. அது டிக்ளைன் ஆயிருக்கு. 2025 இயர் எண்ட்ல ஒரு ரேட்டிங் வரும். அதை பார்க்கும்போது கண்டிப்பா சரி பார்ப்போம். ஒன் பிளஸ் வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ ஒன் பிளஸ் க்ரோ ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் கேட்கறேன். சரி ஓகே, ஓவராலா பார்த்தா என்ன ஆகுது? 12% growth அப்படிங்கிறாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா போன வருஷம் வந்து 100 அப்படின்னா 100 ஃபோனு, இந்த வருஷம் 100 அப்படின்னா 107.3 ஃபோனு. அதான் மேட்ரு. போன வருஷம் வந்து 100 பேர் ஃபோன் வாங்கினாங்கன்னா இந்த வருஷம் வந்து 107 பேர் ஃபோன் வாங்கியிருக்காங்க. வேற லெவல் டேட்டால. அப்போ நல்ல growth வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பாப்போம் இது எந்த அளவுக்கு போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச அடிச்சு பிடிச்சி இந்த ஓப்போலாம் மேல வந்துரும். ஓப்போ ஆல்ரெடி மேல தான் இருக்கு. ஓப்போ விவோ டாப்ல இருக்கு. டாப் 1ல வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஓப்போல வந்துட்டு பேக் டு பேக் டிவைஸ் மாசத்துக்கு நான் ஒரு போனை விடுவேன் அப்படின்னு அவனுக்கு எதாவது சத்தியம். அதான் ஓப்போ வந்து ரியல்மி இடத்த பிடிச்சிட்டான். அதான் மேட்ரு. ரியல்மி விட்டுட்டு இருந்த இடத்துல வந்து இப்போ ஓப்போ விட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஓப்போல வந்து நீங்க 10,000 ரூபாய்க்கும் ஃபோன் பார்க்க முடியுது, 15,000க்கும் பார்க்க முடியுது, 20,000க்கும் பார்க்க முடியுது, 25,000க்கும் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த F29 Pro இந்த மாதிரியான சீரிஸ் உள்ள வந்துருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் ரெனோவும் குறுக்கால ரேட்டு குறைஞ்சி ரெனோ 13 இப்போ 25,000 ரூபாய் கிடைக்குது. சரி, ரெனோ 14 பார்த்தீங்கன்னா 30,000க்கு பக்கத்தில் கிடைக்கும். 30லேருந்து 33 அப்படி கிடைக்கும். 14 ப்ரோ பார்த்தீங்கன்னா 50,000 கீழே கிடைக்குது. அப்போ 13 ப்ரோ பார்த்தா அது 40,000 கிடைக்குது. அப்போ என்ன எடுத்து எல்லா இடத்துலயுமே ஆல்ரெடி ஓப்போ டிவைஸ் எக்ஸைட் ப்ரோ அதெல்லாம் அதுக்கப்புறம் எல்லா ஸ்லாட்லயும் வந்து எல்லா பிரைஸ் ரேஞ்ச் ஸ்லாட்லயும் அவன் ஒரு போன் வச்சிருக்கான். அதனாலே அவனுக்கு ஒரு நல்ல லக்கு தான். வந்துருவான், இந்த டைம் வந்துருவான். யாரெல்லாம் இப்போ growth பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆல்ரெடி நம்ம மக்கள் எனக்கு மெயில் அனுப்பும் போது நிறைய டேட்டா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்பயே தெரிஞ்சிருது. நம்பி வாங்கினேன் ப்ரோ, நம்பி வாங்க நாசமா போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டைட்டிலே போடலாம் ப்ரோ. அத்தனை ஃபோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெயிலும் அனுப்புறாங்க. இப்போ என்ன பண்றது, நல்ல டேட்டா நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா ஃபோன் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அப்டேட்ஸ் மூலியமா சொதப்பிடுறாங்க. இப்போ முக்காவாசி அப்டேட்ஸ்ல அவனுக்கு அடிக்கிறதே கேமரா தான் அடிக்கிறானுங்க.
என்னதான் கேமரா மேல அவனுக்கு அப்படி பாசம் தெரியல. இல்ல அல்காரிதம் அவ்வளவு கேவலமா வேலை செய்யுது, அது மட்டும் ஓகே. ஸோ இது வந்து கிரேசியா இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் ஷேர் வந்து ஹெல்தி கிடையாதுன்னு சவுத் கொரியால. அவங்க புதுசா எதையுமே பார்க்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப இந்த பக்கம் திரும்பினா சாம்சங், இந்த பக்கம் திரும்பினா ஆப்பிள். அப்போ வந்து அவங்களுக்கு எதுவுமே குளோபல் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஃபோல்டுடா வேற லெவலு, வேற எங்கேயுமே எதுவுமே இல்ல, ஏய் S25 அல்ட்ராடா உலகத்திலே பெஸ்ட் போனு. இன்னொரு பக்கம் பார்த்தா iPhone 16 Pro Max ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ள யார்கிட்ட போய் சைலண்டா சைனீஸ் டிவைஸ்லாம் அங்க இல்லாம எப்படி? இல்ல அவ்வளவுதான் மரியாதை, அவ்வளவு அவ்வளவுதான் மரியாதை அதுக்கெல்லாம். அவ்வளவுதான். அங்க LG எல்லாம் இருந்தது, LG மாதிரியான ஆளே காணாம போயிட்டேன். அப்புறம் என்ன மீதி பேருக்குலாம் மரியாதை? Redmi Note 15 வந்து சைனால பிறக்க போகுது. ஆனா ஒரு சோகம் என்னன்னா 7S அந்த ப்ராசஸர் தான் போறாங்க. 7S Gen 4 நல்லதுதான். அதுல என்ன இருக்கு? விக்கிறதுக்கு நல்லா விக்கிற ஒருத்தன் வந்து ப்ராசஸர் சூப்பரா போலன்னா நம்ம வருத்தப்படலாம். விக்காத தக்காளிக்கு அது என்ன போட்டா என்ன இல்ல. ஏன்னா Realme 15 வந்துட்டு 7 Gen 4 பிடிச்சிட்டான். அதே மாதிரி 7 Gen 4 வருவான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் ஆனா எங்கிட்டு பார்த்தாலும் 7S Gen 4 போட்டுருக்கு. எதிர்பார்த்த எல்லாமே நடந்ததுன்னா சுவாரஸ்யமா இருக்காதுல்ல, அதனாலதான். அதுக்குன்னு இப்படி ஒரு சொதப்பலா கொடுக்கறது. பரவாயில்ல விடு. எத்தனை வருஷம் தான் அடி வாங்க போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதுக்கெல்லாம் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் 7400 வருவாரு 15 Pro. ஏன் வருத்தப்படுற நீ? 7 Gen 4 வரலையே ஒரு வருத்தமா இருக்கு. வருத்தம். எல்லாம் நல்லா பண்ணிருக்குங்க. டிசைன் இந்த ரியல்மில இப்படி ரவுண்டா அப்படி வச்சிருந்தாங்கல்ல போன வாட்டி P4 லான்ச். ஆமா P3 அந்த மாதிரி. சரி, ஏதோ ஒன்று P3 P5 எதனால வச்சுட்டு போறாங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தானுங்க. பாப்போம். ப்ராசஸர் ஆனா இப்போதைக்கு 7S தான் லீக்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இது UPI ரெக்வெஸ்ட் மணி வந்து உள்ள போயிட்டு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுவோம்ல, நம்ம யார்கிட்டயாவது ரெக்வெஸ்ட் பண்ணுவோம், டேய் நான் ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டேன்டா கிளிக் பண்ணி அனுப்புவோம், ஆண்டவருக்கு டப்புன்னு அனுப்பிச்சு 50,000 அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னா ஆண்டவர் நான் கேட்ட வார்த்தையை தான் அனுப்புவேன் பதிலுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இனிமே பிரச்சனை வராது. இது இந்த ஸ்கேம்லாம் பண்ணிடுறாங்கல்ல மோஸ்டா, அதுக்காக நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், அந்த பாருங்க இதை வேணா ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு ஏதாவது ஸ்கேம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரிமூவ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இல்ல நியாயம் தான். ஆனா ஏன்னா கடையில இருக்கவங்க எல்லாம் மோஸ்டா பில்லு போட்டுட்டு கடையில இருக்கவங்க இப்படிதான் காட்டுவாங்க, அவங்க பில்லு ஸ்கேன் பண்ணி காட்டுங்க, ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. QR கோட் அங்கே இருக்க போது யார் எது வாங்கினாலும் அங்கே பே பண்ண போறீங்க. இப்போ அமேசானில் போய் நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணாலும் UPI பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. எந்த ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து அவங்க வெப்சைட் வச்சு விற்கிறதா இருந்தாலும், இப்போ ஒரு கேஸ் விற்கிறவங்களா இருக்கட்டும், ப்ரோட்டீன் விற்கிறவங்களா இருக்கட்டும், எதனால அவங்க வெப்சைட்ல போனா UPI ஆப்ஷன் இருக்கு, நான் அங்க போய் பேமெண்ட் பண்ணிட்டு போறேன். எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லு? அதனால வந்து இந்த ரெக்வஸ்ட்லாம் வர வேணாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். சும்மா ரெக்வஸ்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை மாட்டி விட்டு திரு அலைய விடுறது. இதுக்கு பேங்க் அலையணும், அவங்க வந்து தர மாட்டாங்க. ஆண்டவருக்குலாம் வந்து மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி ரெக்வஸ்ட்ல ஏதாவது மணிஸ் வந்து டிரான்சாக்ஷனும் அப்படி இன்கமிங் அவுட் கோயிங்கமா இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஆட்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான. கரெக்ட் தான். அந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் அப்படியே மேல சுடு தண்ணி ஊற்றி எழுப்பி விடுவாங்க சும்மா. ஓகே, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரிசர்வேஷனுக்கான ஒரு இது வந்து போட்டிருக்காங்க. நியூஸ்லேயே அஃபிஷியலாக தான் போட்டது. இதை நீங்கள் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தீபாவளி, ஏன்னா எப்போ 16, 17, 18, 19, 20, 21, 22 சனி ஞாயிறு நல்ல ஆஃபருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை 17, 18, 19 திங்கக்கிழமை தான் வந்து உங்களுக்கு தீபாவளி வருது. அப்போ 4 நாள் லீவாக வரும். அந்த காம்போவா இருக்கனால தான் இந்த மாதிரி காம்போ ஆஃபர். இந்த மாதிரி ஆப்பிள் வந்து திருந்தவே மாட்டான் ஆச்சு, இது சாம்சங் திருந்தவே மாட்டான் போல. ஆப்பிள் ஏதாவது பண்ணாதான் சாம்சங் ஏதாவது பண்றான் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டான். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் மாத்தி அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, சாம்சங் தெளிவா பிளே சேஃப். ஏன்னா இப்போ ஐபோன் அதான் இருக்கலே இண்டஸ்ட்ரியிலே லீடிங்கு அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது ஆப்பிளே ஒரு விஷயத்த பண்ணல, அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டருக்குள்ள போற மாதிரி இருக்கு. நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க? அதாவது இப்போ ஆப்பிள் வந்து 5X டெலிஃபோட்டோ போறான்னு வைங்க, இவன் 5Xல இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்க ட்ரை பண்றான்னு ஒரு வார்த்தை சொல்றான்னு வைங்க, அப்போ ஆப்பிளோட சாம்சங் பெட்டரா இருக்குன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு உட்காந்து குட்டிக்காரன் அடிச்சு யூட்டர்ன்லாம் போட வேணாம், டேபிள் உடைக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் ட்ரை பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, நானும் பார்த்தேன். இப்போ ஐஃபோன்ஸ்ல வந்து ஜூம் ஓரியன்டான லென்ஸ் வந்து பெட்டரா இருக்கும், உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிற போட்டோஸ் வந்து இன்னும் செமையா இருக்கும் அப்படின்னு இந்த வருஷம் சொல்றாங்க. எப்பயுமே என்கிட்ட கூட தான் சொன்னாங்க, நீ நல்லா உட்காந்து டெய்லி படிச்சனா ஒரு 25 வயசுக்கு மேல நீ வந்து வாழ்க்கையில கஷ்டமே பட மாட்டா, ஜாலியா இருக்கலாம். அதே மாதிரி இதையும் நான் சொல்லணுங்க. வெரி தேங்க்ஸ் டு அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவரிவர். ஏன்னா நீங்க சொன்னது இமெயில்ல அவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க, யூசர் அவ்வளோ இருக்குங்க. ஒரு இப்போ இன்னுமே 30 ஃபீட்பேக்ஸ் கிட்ட வந்து நாங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணாமலே இருக்கு. ஆமா, அதனால தான் எனக்கு SR கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த ஒரு 5-6 வீடியோ எப்படி எடுப்போம்டா, பிரச்சனையே இல்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட எடுத்து கொடுத்துருவேன். இவனுக்கும் ஈஸியா இருக்கும், SRKக்கும் அது வசதி தான். எனக்கு என்னன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதுதான் மாசு. இன்க்ளூடிங் சாம்பிள்ஸ் அனுப்பிடுறாங்க. ஒரு சில SOT அமைச்சிருக்காங்க. A55 ஒருத்தர்
அவர் வந்து இப்பதான் ஏதோ காலேஜ் முடிச்சு வந்த மாதிரி அந்த 1000 words பேராகிராஃப் மாதிரி அழகா போட்டு ரெஸ்யூம்ல போடுவாங்களடா இந்த மாதிரி நான் இங்க இது பண்ணேன் இல்ல டாட்லாம் வச்சு டிஸ்பிளேக்கு ஒரு எமோஜி வச்சு அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் அப்படி பண்ணணும்னு சொல்ல வரல. இல்ல நேரா இருந்தா பண்ணலாம். அதுக்கு தான் என்ன சொன்னேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நிஜமா நிறைய பேர் பண்ணிட்டு அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுறாங்க. கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியாம மிஸ் ஆயிடுது. அதே மாதிரி இந்த A55 வீடியோல வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, கைஸ் யூஸ் வி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் மெயில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் வீடியோ அண்ட் இமேஜ். அதான் வி ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் ஃபைல்ஸ் நீங்க அனுப்புறதுனா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன்ல வந்து வி ட்ரான்ஸ்ஃபர்ல நீங்க போட்டு வச்சுட்டு வி ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து 1 week பேக்கப் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போடுற ஃபைல்ஸ் அதை நம்ம எடுத்து நான் என்ன நினைச்சேன்னா இப்போ நிறைய இருக்குல்ல ஷேர் இட் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் நினைச்சேன். சோ அதுக்கு சொன்ன சோ வி ட்ரான்ஸ்ஃபர் அப்ப அதுக்கு யூஸ் ஆகுமா? ஆமா, நீங்க அதுல கூட வேணும்னா ஃபைல் அடுத்த நியூஸ் ஷேர் பண்ணலாம். அடுத்த நியூஸ் அண்ட் நான் அடுத்த நியூஸ் அதுக்கு தான் சொன்னேன். 3.5 ஜாக் இருக்கு. சரி எல்லாரோட ப்ராசர் என்னன்னு சொல்லு. 7300. அவர் அடுத்த நியூஸ் 7300 தான் நினைக்கிறேன். சும்மா அதான் 7400 இல்ல 7300. 74லாம் ஏன் போறீங்க? ப்ளே அல்ட்ரா 7300. சரிங்க. இந்த லாவா வந்து லாவா ப்ளே அல்ட்ரா 5G இது வந்து பிறக்க போகுதுங்க. இதுல வந்து 3.5 ஜாக் வேற இருக்கு. டிமென்சிட்டி ப்ராசர் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, மோஸ்ட்லி வந்து இந்த கேமிங் சென்ட்ரிக்கான டிவைஸ்னு புஷ் பண்றாங்க. பார்ப்போம் அஃபிஷியலா வரட்டும். அதே மாதிரி ஸ்ட்ராம் டிராகன் அது வந்து லிஸ்டிங் ஆயிடுச்சு. அதாவது பை பண்ணலாம். ஸ்னாப் டிராகன் ப்ராசஸோட இருக்கு. யாராவது லாவா டிவைஸ் இந்தியா டிவைஸ் தான் எனக்கு வேணும், சீப் சைனீஸ் டிவைஸ்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்க லாவா தாராளமா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சரி ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஏதோ ஓப்போ பட்ஸ் இருக்குன்னு நம்ம இவர் அனுப்பியிருக்காரு. ஓப்போ பட்ஸா? ஆமா. டிடபிள்யூஸா? ஆமா, நேத்து கூட டிடபிள்யூஸ்ல வயர்டு டைப் சி ஹெட்ஃபோன்ஸ். ஓகே ஓகே, அது ஒர்க் ஆகுமா? நேத்து 49 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. இது அந்த வயர்டு தான சொல்றீங்க? டைப் சி வயர்டு 49 ரூபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியா? அவுட் ஆஃப் ஸ்டாக்ங்க. இப்போ ஸ்டாக் இருக்கு. பட்ஜெட் பண்ணாலே எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். இதே மாதிரி தான் ட்ரூக் வெப்சைட்லாம் கண்டுபிடிச்சு ஆர்வமாவே பார்க்குறேன். 79 ரூபாய்க்கு போட்டு வச்சிருந்தான் அந்த ஃப்ரீடம் 79. அதுக்காக எனக்கு வந்து பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக். எந்த டீல் நல்லா இருக்கோ அதுக்குள்ள போனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்கு. OnePlus Buds 3 சம பிரைஸ்ல இருந்துச்சு. உங்களுக்கு கூட நான் அனுப்பிச்சேன் 1800 ரூபா. சம கம்மியா இருந்துச்சு. ஜியோ மார்ட்ல அவுட் ஆஃப் ஸ்டாக். ரொம்ப வெறித்தனமா இருப்பாங்க போல. ஆனா கௌதம் ப்ரோட்ட நான் கேட்டிருக்கேன், எப்படி நீங்க இவ்வளவு ஆக்சசரிஸ் வாங்குறீங்கன்னு. இல்ல நான் ஒண்ணும் இல்லையா, இந்த மாதிரி டீல்ல இருக்கு, டிஎன்எஸ் டீல்ஸ்னு இருக்கு, அதுல வருது. அவர் வந்து டீலை வெறித்தனமா ஃபாலோ பண்றாரு. இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப செமையா கிரேசியான பிரைஸ் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா டப்புன்னு அந்த டைம்ல அவர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. டைப் சி தானே. ஏன்னா இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 3.5 ஜாக் வச்சு புக் பண்ணி விட்டாரு. அது வேற ஏதோ ஒரு நானா பண்ணலங்க, நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க. ஆனால் அது வந்து ஃபோனான சேனலில் வீடியோ பண்ணுறோம். ஆமாம், பண்ணும்போது மாட்டிட்டு முழிச்சேன். அட்ரஸ் வேணுன்னா நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறோம், நீங்கள் ஏதாவது நிதி உதவி பண்ணோன்னா அதுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி ஜிபி முத்துக்கு அனுப்புவீங்களே அந்த மாதிரி லெட்டர்லாம் அனுப்பிச்சு விட்றாங்க. ஷிப்பிங் என்ன ஷிப்பிங் ஃபீ 150 ரூபாயா? இல்லை ஷிப்பிங் ஃபீ ஒரு 49 ரூபா. ஓப்போட வெப்சைட் தான் இத்தனைக்கும். அஃபிஷியல் ஓப்போ வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஆனால் பட் நாங்கள் இந்த வீடியோ லைவ் பண்ணுறப்ப இந்த டீல்லாம் போயிருக்கோம். ஆனால் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்கிறோம். அதுக்குன்னு நம்ம மெயினாக பார்க்குறோம், செக் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இதே மாதிரி தாங்க HP H150 500 ரூபாய்க்கு ஒரு டிடபிள்யூஸ் வாங்கணும். ஆமாம், நிஜமாவே அது ஆனால் சாலிட் குட் ஃபைன் குட் ஓப்போ MH166 டைப் சி இயர்ஃபோன் இதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ஆகிறாங்க. ஆமாடா, மேசிவாக இருக்கும். தேங்க்யூ. ஆண்டவர் எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி எடுத்துருக்காரு. கண்டிப்பாக தேங்க்யூ. ஏன்னா ஓப்பன் இயர் ஓப்பன் இயர் நான் ரியல்மியில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். இப்போ வரையும் இருக்கு. என்ன 3.5 அந்த ஜாக்கோட இருக்கனால யூஸ் பண்ண முடியல. இல்லை எப்பயுமே இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது நான் உனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துட்றேன்டா. ஓகே, நம்ம வாங்கினதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அந்த ஹெட்செட்டையும் என்கிட்ட கொடுத்துட்றோம். கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு டம்மி வச்சுருக்கேன், கொடுத்துட்றேன். இப்போதான் பெருமையாக சொல்ல வந்தேன், இந்த மாதிரி ஒரு முதலாளி யாருக்காவது கிடைப்பாங்களா? சும்மா இந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு எப்படி தெரியுமாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி சொல்லிடுவான், ஏதாவது கான்ட்ரவர்சியெல்லாம் நடக்கும்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கூட்டத்தில் வந்து நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஸோ ரொம்ப ராங்கா பேசுறாருங்க, அவர் இப்படிலாம் பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. மனுஷன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நல்ல மனுஷன் ஏன்னு சொல்லணும், அதையும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஓடி போயிடுறாரு. பஞ்சதந்திரம்ல காரை போய் முட்டிட்டாங்க கூட்டத்துல இருந்து. அந்த மாதிரி ஸ்ரீமன் போய் நிப்பாரு தெரியுமா, கூட்டத்துல இருந்து அங்க இந்த மாதிரி ஓடி போய் நின்னுக்கிறது. சரி, அடுத்த நியூஸ் என்னன்னா, இது வந்து அடுத்த நியூஸ் இல்லைங்க, இது வந்து இப்போ சேஞ்சஸ் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு S25+ அப்படின்னு ஒன்று இருக்கா, அந்த ஃபோன் விற்காத ஃபோன்லாம் நாங்கள் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போறோம். அதுதான் வந்து S25 FE-யா நாங்கள் வந்து, ஏன்னா நம்ம ஊரில் S25+ வந்து 80 லிட்டுங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு 2400 போட்டு திரும்ப தரோம். 2400, ஏன்னா போன தடவை உங்களுக்கு இந்த தடவை ஆனால் 00. எப்படி
இல்ல ஆண்டவரே, S24 Plus தானே இந்த இது. S24 Plus தான், அதான் நான் சொல்றேன். S25 Plus S25 Plus டிசைன் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. S25 டிசைன், S25 Plus ஓட டிசைன்ல வருது, அதுவே பெரிய பிளஸ். ஆமா ஆமா. 24E எல்லாம் கீழ வந்து பாத்தீங்கன்னா பெசல்ஸ் பெருசா இருக்கும். இதுல ரெண்டர் பார்த்தா கிளீனா இருக்கு, ஈவன் பெசல். இது எப்படி இருக்குன்னா 26ல பிளஸ் வர போறதுல நமக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அப்ப அந்த பிளஸ் கேப்பை வந்து இதுதான் ஃபில் பண்ண போகுது இப்ப. ஆனா இவன் வந்துட்டு இப்ப 24FE நல்லா பிரைஸ் ட்ராப் ஆச்சு. அந்த மாதிரி வாவானான்னு ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் ஆகும். எஃபின் பேர் வச்சாலே விளங்காது. அடுத்து வா, எல்லாம் ஃபிளாக்ஷிப்பா இருக்குங்க நான் சொன்னேன். சரி இல்ல S24FE வந்து நான் சும்மா ட்ரோலுக்காக சொல்றேன்னு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம மக்கள் யூஸ் பண்றாங்களோ, இப்போ மெயில்ல கூட ஒருத்தர் அனுப்பியிருக்காரு 24FE தான் யூஸ் பண்றேன், வேற லெவல்ல இருக்கு, எக்ஸினாஸ் மாதிரியே ஃபீல் ஆகல, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்றாங்க, சாம்சங் நிஜமாவே சொன்னது பண்றாங்கன்னு சொல்லி. ஆமா, கமெண்ட்ல கூட ஒருத்தர் பெரிய கமெண்ட் போட்டுருந்தாரு. இப்போ கூட பின் பண்ணி வச்சிருப்பேன். ஆமா, நீ காலைல போட்ட வீடியோல A55ல பின் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல அது ஆக்சுவலா அதாங்க என்ன மேட்டர்னா, சாம்சங் நல்லா தான் பண்றான் சரியா. என்ன ப்ராப்ளம்னா ஓவரால் பேக்கேஜா பார்க்கும்போது சாம்சங் ஜெயிச்சிரும் எப்பயுமே. ஸ்பெசிஃபிக்கா போய் கேமரான்னு பார்க்கும்போது ஒத்து போயிடும். எந்த மாதிரி சொல்றேன்னா, முக்கியமா ஃபிளாக்ஷிப்ல இப்போ என்ட்ரி லெவல் ஃபோன்ல பாத்தீங்கன்னா F36 Find X8 அல்ட்ராவையும் Xiaomi 15 அல்ட்ராவையும் போட்டு வெளுன்னு வெளுத்துதுன்னு சொல்லி நாங்க சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல. அது உண்மையா பொய்யான்னு கேட்டா 100% உண்மை தானே. விஷயம் என்னன்னா, நம்ம இதுவே அதே பட்ஜெட்ல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சாம்சங் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுது. ஒரு 80,000 அப்படிலாம் போகும்போது என்ன ஆயிடுது, மற்றவங்களாம் ரொம்ப அப்படியே முரட்டுத்தனமா சுத்திட்டு இருக்காங்க. அங்க சாம்சங் கொஞ்சம் ஜோக்கா ஃபீல் ஆகுது. அப்படி பார்த்தாலுமே ஓவரால்னு பார்த்தா சாம்சங் அந்த இடத்துல டிக்கெட் ஆகும். ஓவரால்னு பார்த்தா பிரச்சனையா இருக்கு. இந்த சைனீஸ் பிள்ளைங்க ஓவரால்ல வரவே மாட்டானுங்க, பாய் அப்படின்ட்டு போயிடுறானுங்க. படிங்க. The next generation SSD is here. Yes. Bwin has unveiled the new SIM-sized SSD 512GB 1TB 2TB capacity. ரீட் ஸ்பீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது. 3.7 GB அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து 3.4 GB. ஓவர் 3x ஃபாஸ்டர் than மைக்ரோ SD எக்ஸ்பிரஸ். இது வந்து ஆனால் சைஸ் வந்து மைக்ரோ SD கார்டு மாதிரி இருக்கும்ல, சிம் கார்டு சைஸ் இல்ல இது ரீடருக்கு யோசிச்சேன். இப்போ இவங்க வந்து மைக்ரோ எஸ்டிக்கும் இதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நம்ம வந்து இருக்கலே ஹை ஸ்பீட் மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல. இப்போ சிவா ப்ரோலாம் வந்துட்டு மேக் மினி ஒன்று வச்சிருக்காரு. அதில் வந்து ஸ்டோரேஜ் சோகங்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே குட்டி குட்டியான SSDஸ்லாம் வந்துச்சுன்னா டாப் டக்கரா இருக்கும் சீரியஸா. ஆனா இதுக்கேற்ற கம்பேட்டபிள் அதில் இருக்கா? அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுமா அதில்? எது இவ்வளோ GB TB அதெல்லாம் ரீட் ஆகும், இதெல்லாம் கொடுத்தாலும் ரீட் ஆகும். பாப்போம். 2TBலாம் அசால்ட்டா ரீட் ஆகும். சிம் சைஸுக்கு குட்டியோண்டு இருக்குங்க. அதுல வந்து SSD டைப். SSDனா உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். ஸ்பீடா பாருங்க, டாப் டக்கரா இருக்கு, சூப்பரா இருக்கு. லெவல். எனக்கு ஒண்ணும் இல்ல, இது வந்து ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் மாதிரி ஒரு ஸ்லாட் அடுத்து வர போன்ல இதுக்கு ஸ்லாட்டா கொடுத்தானுங்கன்னா பறக்கும். அதான் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமெண்ட்ஸ்ல பார்த்தேன், மேபி லேப்டாப்லாம் அப்போ SSD வந்து இப்படி சிம் ஸ்லாட் மாதிரி சைடில் இருக்குமா, ஃபியூச்சர்லாம் அந்த மாதிரி வருமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நல்லா பண்ணலாமே. இப்போ வர லேப்டாப் எல்லாமே சால்டட் தான், சூப்பரா இருக்கு, செம தின்னா இருக்கு. சைடுல ஒரு சிம் ஸ்லாட் மாதிரி ஒரு பின் எஜெக்டர் வச்சு தட்டி விட்டா வெளில வர மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா கிரேசியா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டா. ஏன்னா டப்புன்னு OS எடுத்தோமா இந்த லேப்டாப் அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம ஈஸியா லேப்டாப்பை. பார்ப்போம் எந்த அளவுக்கு இதை நல்லபடியா கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கானா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஓப்போ பர்சனல் ஷாப்பர். ஓ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டவுன்லோட் யுவர் இன்வாய்ஸ். சூப்பர் சூப்பர். அப்படி ஒன்று கிடையவே கிடையாதான். 50 ரூபாய்க்கு இந்த நம்ம சந்தை பல்லாறு சந்தையில் வாங்கிட்டு மேலே ஓப்பன் பிரிண்ட் பண்ணி நமக்கே கொடுப்பானோ. அண்டர் 150. அதான் மோஸ்ட்லி அந்த ப்ரைஸில் தான் சுற்றிட்டு இருக்க போல இருக்கு. அப்படின்னா இது ரொம்ப நாளா பரவாயில்ல. 150 ரூபாய்க்கு ஓப்போ இயர்ஃபோன்ஸ்னா சும்மா கிடையாது, அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல தான். எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ கீழே ரியல்மியை பார்த்தது தான் ஞாபகம் வருது. ரியல்மியில் நமக்கு பிகினிங்ல ஒரு சில டிவைஸ்ல சப்போர்ட் ஆகல, அது வந்து வேற கதை. நாங்கள் ஒளிஞ்சிருக்கானே, அது திரும்ப கொடுத்துட்டேன் இல்லையா? இன்னும் இங்கே தான் இருக்கா? H3 Type-C பிக்சல்ல ஒர்க் ஆகல, சாம்சங்லேயே ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக நம்ம ஆதித்யாவோடதுங்க, இங்கே தான் இருக்கு. ஆதித்யா ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஒரு சில இதில் ஒரு சில டிவைஸில் சப்போர்ட் ஆகல, அதுதான் பிரச்சனை. மீ Type-C தான் அந்த 600 ரூபாய் வரைக்கும். அப்புறம் சாம்சங் எப்பயுமே கொஞ்சம் ஆமா அதே தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, காலகாலமா செம குவாலிட்டி. ஆனால் ஃபியோ Type-C ஒயர்டு இது வரைக்கும் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் 1000 ரூபாய். JD10 ஆமா. சரி அடுத்து ஓகே. அண்ட் வர வாரங்களில் பிறக்க போகும் குழந்தைகள் ரெட்மி 15 ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிறக்குது. சரி பிறகு அது வந்து 6H Gen 3 நினைக்கிறேன். பெரிய பேட்டரின்னு வேற ஆவாஸ் பண்ணி 7000 mAh. ஆமா 7000 mAh பெரிய பேட்டரி வேற. பார்ப்போம் அது எப்படி. அது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன் இல்ல, செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஃபார் குட் பேட்டரி லைஃப், மல்டிமீடியா கன்சம்ஷன். 6H Gen 3லாம் வச்சுட்டு நான் என்ன ஜென்சன் இம்பாக்ட் விளையாட போறேன்? விளையாடுறாங்களே. சரி அப்புறம் வந்து ஹானர் X7C. சரி வேணாம். அடுத்து இல்ல இது உங்களுக்கு பிடிக்கும், ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமாடா? அந்த மாதிரி ரேஞ்சில தான் வரணும். என்ன பிரைஸ் பண்றான்னு தெரியல. ஹானர் நான் வேணாம். சரி நெக்ஸ்ட் இருக்க டிசைன் பார்க்கலையா? ஹானர் X7C இல்லடா, ஹானர் ஆக்சுவலா நல்ல பிராண்ட் தான்டா, நம்மள பயமுடுத்துறான்டா. அவனை நம்பி ஏதாவது பேசிவிட்டானோ ஏன்
X9C வாங்கினேன் அதுக்கு கேஸ் கூட கிடைக்கலன்றுவாங்க. ஓகே 14 அப்படியே வச்சிருக்க, கலர் முதற்கொண்டு அப்படியே இருந்ததுங்க. சரி விடு. கீழே பெசல்ஸ் பதில் F36 அது வந்து கொஞ்சம் முன்னே அப்படி நம்ம F36 ஓட பெசல்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ரியல்மில P4 சீரிஸ். ப்ரோ P3 இப்போதானே நீங்கள் பார்த்தீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே P4 வந்துச்சு. ஆகஸ்ட் 20 இது வருது. இனி மறுபடியும் வந்துட்டாங்களா விக்கிள்ஸு? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தின் இன்னொரு கதாநாயகன் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். நல்லா பண்றாங்க. ஆனா இந்த டீம் அவங்க ஷோலாம் கூட பண்றாங்கல்ல, நல்லா பண்றாங்க. கூலி டீம் தான் ஏதோ சொதப்பலா பண்ண மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன பட் ஆனா இவங்க போற ட்ரோல் போஸ்டெல்லாம் புரியுற அளவுக்காவது நான் போய் படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் வருதுங்க. நான் இன்னும் படம் பார்க்கல, இவங்க மோஸ்டா ட்ரோல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் போட்டு நல்லா இல்லை, ஆவரேஜா இருக்கு, எல்சியூ மாதிரி இல்லை, லோகேஷ் கனகராஜா இப்படி பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் படம் பார்க்கலை. சரி பரவாயில்ல, நான் பார்த்துட்டேன். சூப்பரா பார்த்துட்டேன். ஆமா எப்படி இருக்கு? செம்மையா இருந்துச்சு. அதுவும் ஹைலைட் என்னன்னா 2 ரஜினி மேசிவான ஆக்டிங். ஒருத்தர் வந்து வில்லன், ஆனா அவர் தான் ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆமா நல்லா இருக்கே. சூப்பரா இருக்கும்டா. இளையராஜா எல்லாம் பிரிச்சு மெஞ்சிருப்பாரு. இளையராஜாவா இருக்காரா? அடுத்து ஹீரோயின் யாரு அது சொன்னா தெரிஞ்சிருமே. ஹீரோயின் வந்து இவங்கடா கீர்த்தி சுரேஷோட அம்மா தான். கீர்த்தி சுரேஷோட அம்மாவா? ஓகே ஆமா சரி. அப்ப மனசு ஏதோ புது படம் பார்த்திருக்காரு. ஆமா நெட்ரிக்கல் வேற எதுவும் இல்ல. அப்படியா? நான் அந்த படம் நெட்ரிக்கல் பார்த்திருக்கேன். சரி ஓகே தெரியல, நான் என்ன பார்க்கல. கௌதம் ப்ரோ பார்த்தேன்னாரு. கௌதம் ப்ரோ எப்படியும் டியூஸ்டே அன்னைக்கு சொல்லுவாரு. டியூஸ்டே அன்னைக்கு சொல்லுவாரு. ரியல்மி P4 சீரிஸ் வருது. சரி அது வந்துட்டு போகுது. பிக்சல் 10 சீரிஸ் வந்து 20ஆம் தேதி நைட்டு நள்ளிரவு லான்ச் ஆகும். 21ஆம் தேதி இந்தியாவில் வந்து ஒரு ப்ரைஸ்ல இருந்து எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம் எல்லாமே எப்படி வருது என்ன ஏதுன்னு. இதோட அண்ணனுங்க எல்லாம் வரானுங்க. ஆமா ரகலைஸ் தான். இதுங்களுக்குலாம் அண்ணன் கிடையாதுடா, இவன் வேற ஒருத்தன். அப்ப ஏஜ் ஆன இது வந்து குழந்தையா? அப்ப தம்பியா? சரி அடுத்த ஜென்ரேஷன். சரி அடுத்த ஜென்ரேஷன் வருது. அதுக்கு வேற ஒரு லீக்ஸ் நான் கேள்விப்பட்டேன். ஆண்டவர் ஏதோ போறதாக. எது அது என்னடா லீக்கு? ஏன்டா நான் தான் ஆல்ரெடி வீடியோலயே சொல்லிட்டேன்டா. அதாங்க கேட்டேன். பிக்சல் போறாரு. அந்த ஃப்ளோர்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவாரு நமக்காக. பாப்போம். பிரைஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி ஆண்டவர் சொல்லுவாரு. கண்டிப்பா சொல்றேன். பாப்போம். இந்த வாட்டி சீரிஸ் நல்லா வரும். ஏன்னா எல்லாத்துலயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் வேற. பேட்டரி மேபி கொஞ்சம் பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. பாப்போம் எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு. ப்ராசர் ஆனா TSMC, அதனாலே ஓரளவுக்கு ஹீட் கம்மியா இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். Android 16 வேற டிவைஸ் நல்லா வரட்டும், நல்லா வரணும். அது நல்லா வருதோ நல்லா வரலையோ, ஆல்ரெடி அது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எங்களுக்கு வரணும். அது வருதோ வரலையோ பார்ப்போம். சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான நியூஸ். வேற சில இன்ஃபர்மேஷனோட இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம். எப்படியும் நிறைய மெயில் இருக்கு, அதை போய் முதல்ல செக் பண்ணணும். பார்க்கலாங்க. பாய் பாய்.